கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய பதிவுடன் இந்திய சுதந்திர போராட்ட வீரர், அரசியல்வாதி, எழுத்தாளர், வக்கீலாகவும் பணி செய்தவர். 1947-48 மேற்கு வங்க ஆளுநராகவும், இந்திய சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் கவர்னர் ஜெனரலாகவும், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாகவும் பணியாற்றி சிறப்பையும் பெற்றவர் ராஜாஜி அவர்கள். 1951-52 வரை உள்துறை அமைச்சராகவும், 52-53 வரை சென்னை மாகாண முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவரும் கூட. என்னுடைய மனசாட்சியின் காவலர் என்று மகாத்மா அவர்கள் பெருமையாக அழைக்கும் அளவு தனது பணியை சிறப்பாக செய்தவர் ராஜாஜி என்ற ராஜகோபாலாச்சாரி அவர்கள். 1951-52 உள்துறை அமைச்சர் பதவி காலம் முடிந்த நிலையில் டெல்லியில் இருந்து சென்னையை நோக்கி பயணப்பட்டார் ராஜாஜி அவர்கள். அத்துடன் அவர் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டன. அனைத்து பொருள்களும் போய்விட்டதா என்று காண பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரில் விசிட் அடித்தார் ராஷ்டிரபதி பவனுக்கு. அங்கே ஒரு இரும்பு கட்டில் மீதம் இருந்த நிலையில் ராஜாஜி மறந்துவிட்டார் என்றெண்ணி, இது ராஜாஜி பயன்படுத்திய கட்டில், அதனையும் அவர் வீட்டுக்கு அனுப்புங்கள் என்றார் பிரதமர் நேரு அவர்கள். கட்டில் சென்னை வந்து சேர்ந்தது. கட்டிலை கண்ட ராஜாஜிக்கு தலை சுற்றியது. இதனை நான் கொண்டு வர சொல்லலையே, இது என் பொருள் இல்லை, அரசு பணத்தில் வாங்கியது, அரசு கட்டில் அரசுக்கு சொந்தமானது. பொருளை ஏற்றி வந்தவர்கள் இதனை நேரு அவர்கள் தான் அனுப்பிவிட்டார் என்று சொல்ல அமைதியாக விட்ட நிலையில் இரண்டொரு நாளில் ராஜாஜி அவர்கள் நேருவிற்கு ஒரு கடிதத்தை எழுதினார். உங்களின் அன்பிற்கு மிக்க நன்றி. உங்களால் சென்னைக்கு அனுப்பப்பட்ட கட்டில் என்னுடையது அல்ல, அரசு பணத்தில் வாங்கியது. இங்கு தவறுதலாக வந்துவிட்டது. அதனால் நான் கட்டிலின் உத்தேச விலையை மதிப்பிட்டு ஒரு செக் அனுப்பி இருக்கிறேன். அதனை அரசு கருவூலகத்தில் இந்த தொகையை சேர்த்து விடுங்கள் என்று செக் மற்றும் கடிதமும் டெல்லி சென்றது. நேருவின் கைகளில் கிடைத்து பிரித்து படித்து முடித்த சமயத்தில் நேருவிற்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.